இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மொத்தமா அம்மாவை மறைஞ்சிக்க சொல்லிட்டு அசினா ஆண்டியை கூட்டிட்டு வாங்க. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். அசினா வாங்க, பூஜை ஆரம்பிக்க போறாங்களாம். ஜனாமா கூப்பிடுறாங்க. பூஜையா? என்ன பூஜை? தாலி பூஜைமா. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது முத்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஆரத்தி காட்டுற விஷயம்தான். நீங்க வரலன்னா டவுட் வந்துரும்ல. வாங்க போலாம். ஐயோ, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. போங்க. ஐயோ, எனக்கு உண்மையாவே எதுவும் தெரியாது. தைரியமா போங்க. அதான் நான் முத்தமா இருக்காங்கல்ல, இருக்கேன்ல, வாங்க போங்க. போலாம். முத்து, வாங்க. கூட்டிட்டு போ. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி மேம் வந்துட்டாங்க. என்ன தமிழம்மா, எவ்வளவு முக்கியமான பூஜை நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு கிச்சன்ல இருக்கீங்க. அது கிச்சன்ல ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதான். எந்த வேலையும் நீங்க செய்ய வேண்டாம். இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நீங்க முன்னாடி நிக்கணும்ல. ஐயரே, அம்மா இவங்களும் என் சொந்தம் தான். அப்படியா? இவங்களையும் ஆரத்தி எடுக்க சொல்லுங்க. இந்தாங்கம்மா, ஆரத்தி எடுங்க. ஓம் சர்வதாய வித்மகே சீதா வல்லபாய தேவிஹி தன்னோ ராம பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். தமிழ், ஜனாமா, உள்ள போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாமா. நாராய வித்மகே பவனந்தனாய எங்க ஜனாமா நகை இருக்கு? மீனா, உன்கிட்ட தானே கொடுத்த? உங்க பீரோல தான் அத்தை வச்சேன். தமிழ், போய் எடுத்துட்டு வா. வர்ஷினி, வெண்பா, நீங்களும் கூட போங்க. சரி ஜனாமா, வா. என்னம்மா தங்கம் சொல்லிட்டு டூப்ளிகேட் நகையை கொடுக்குறீங்க? நாம ஒரு பொருள் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கோம், அதுல எந்த குறையும் இல்லாம கொடுக்கணும். அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நாம செய்யற உதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆமா, நகை கடைக்காரர் வந்திருந்தாரே, எங்க? நான் எங்க இருக்கமா? வணக்கம்மா. நல்ல காரியமா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. இவரு நகை தொழில் பண்றாரு. உங்ககிட்ட கொடுத்த நகையெல்லாம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான இவரு பார்த்து சொல்லிடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க ஜனாமா, நான் பார்த்து சொல்லிடுறேன். நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கண்ணா. பாரு பாரு. ஐயோ, நாம தான் இதெல்லாம் கொண்டு போய் வச்சோம். இப்போ டூப்ளிகேட்னு சொல்றாங்களே, அது உண்மையா இருந்தா அத்தை நம்மளால தப்பா நினைப்பாங்க. தங்கம் எப்படி கவரிங்கா மாறும்? எல்லாமே 22 கேரட் பியூர் தங்கம். நகை கடப்பேர் இருக்கு இதுல. இது சுத்தமான தங்கம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா, அத்தனையும் தங்கம் தான். ஒரிஜினல் ஒரிஜினல் தங்கம். ஏன் சார் டூப்ளிகேட்டா இருக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? சேச்சே, இது தங்கம்னு எனக்கு தெரியும். என் அத்தையே சொக்க தங்கம். அவங்க குடுக்கிற தங்கம் டூப்ளிகேட்டா இருக்க முடியுமா? அது டவுட்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட்டும் வேண்டாம், அது தங்கம் தான்.
கேட்டுக்கிட்டியா? இப்பயாவது புரியுதா? எங்க அத்தை யாருன்னு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளியா? கேளு. கணேசா, என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா. இங்க பாருங்க, இது நகை வாங்கினதுக்கான பில். ஒருவேளை உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலனா, நகையில எதுவும் பிரச்சனைனா தாராளமா நீங்க இந்த கடையில கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். ஜனாமா சொக்க தங்கம் அவங்கள சந்தேகப்படுறது எங்களை நாங்களே அவமானப்படுத்திக்கிறதுக்கு சமம். இந்த பில்லெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. வேணாமா, ஒரு ஆளு சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக எங்களையும் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுமா. இப்பெல்லாம் பொம்பளை புள்ள பிறந்தாலே சந்தோஷப்படுவோமா. அவங்கள படிக்க வைக்கவோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவோ நீங்க இருக்கீங்கிற தைரியம் தாம்மா எங்களுக்கு. எங்க சொந்த பந்தம் கூட உதவி செய்ய தயங்குனாங்கம்மா. நீங்க இல்லைன்னா என் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்காதுமா. இப்படி ஒரிஜினல் வந்திருக்கோம், ஒன்னும் புரியலையே. நீங்க ஜனாமா ரூமுக்கு போய் நகையை மாத்தி வைக்க முடியும்னா, அதே நகைய உங்க ரூம்ல இருந்து மாத்தி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? ஏய், சொல்லுங்க சார். ஏய், என்ன ரொம்ப பேசுற? சார் சத்தம் போடாதீங்க சார். அப்புறம் ஏன்னு கேட்பாங்க, அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். தெளிவான பதில சொல்லுவேன், ஏன்னா என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் ஜனாமா கிட்ட சொன்னேன்னு வைங்க, இந்த ஃபங்க்ஷனோட உங்க கதையும் முடிஞ்சிரும். சைலண்டா சிரிச்சுக்கிட்டே பேசுங்க பாப்போம். என்ன தமிழ்? ஒண்ணு இல்ல ஜனாமா, சும்மா சார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சைலண்டா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க சார். நான் இருக்கிற வரைக்கும் ஜனமாவை உங்களால தலகுனிய வைக்கவே முடியாது. அப்புறம் இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக். ஏதாவது பண்றதா இருந்தா கொஞ்சம் புதுசா தான் ட்ரை பண்ணுங்களேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும்.